வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட்டிடம் கேப்டன்ஷிப் குறித்தது பற்றியும், ருத்ராஜின் செயல்பாடு குறித்தும், ரச்சின் ரவீந்திரா குறித்தும் எம்.எஸ். தோனி தன்னுடைய கருத்தை முதலாக தெரிவித்துள்ளார். அவர் என்ன சொல்லியிருக்கான்றதை பற்றி தான் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்றதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அனைத்து வீடியோ வரும். வாங்க என்னென்னு இந்த வீடியோக்குள்ள போய் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான அணிகளாக கருதப்படும் அணிகள் 2: சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணி. மும்பை இந்தியன்ஸ் அணியானது தன்னுடைய இக்கட்டான நிலையை சந்தித்து வரும் நிலையில், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது தன்னுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி மிகவும் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றது. நடப்பு ஐபிஎல் சீசன் தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்பாகவே மகேந்திர சிங் தோனி தன்னுடைய கேப்டன் பொறுப்பிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டு அந்த இடத்திற்கு அணியை வழிநடத்த இளம் வீரர் ருத்ராஜை கேப்டனாக கொண்டு வந்தார். இந்த நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஆர்சிபி மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய இரு அணிகளுக்கு எதிரான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையில் 2 போட்டிகளை வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இதற்கு முன்பாக கேப்டனாக ரவீந்திர ஜடேஜா செயல்பட்ட பொழுது அணி தேர்வு குறித்த சில குழப்பங்கள் நீடித்தது. ஆனால் அந்த குழப்பங்கள் தற்பொழுது எழவில்லை. போட்டியின் பொழுது எல்லாமே சுமூகமாகத்தான் செயல்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த ஐபிஎல் தொடரில் மினி ஏலத்தில் 1.80 கோடிக்கு நியூசிலாந்து இடதுகை துவக்க ஆட்டக்காரர் ரச்சின் ரவீந்திரா வாங்கப்பட்டார். கான்வே காயத்தின் காரணமாக கிடைக்காமல் போக அவருடைய இடத்தில் விளையாடும் வாய்ப்பு ரச்சின் ரவீந்திராவுக்கு கிடைத்தது. அவர் அதை பயன்படுத்தி கொண்டு தற்பொழுது அதிரடியாக மிரட்டுகின்றார். தற்பொழுது 2 போட்டிகளில் விளையாடி இருக்கும் அவருடைய ஆவரேஜ் 41, ஆனால் ஸ்ட்ரைக் ரேட் 237 என்று அசத்தலாக இருக்கின்றது. மேலும் கடந்த 2 போட்டிகளை எடுத்துக்கொண்டால் சென்னை அணியின் ஃபீல்டிங் மிகவும் அற்புதமாக இருந்து வருகின்றது. குறிப்பாக அணியின் மூத்த வீரர்களான எம்.எஸ். தோனி மற்றும் ரஹானே இருவரும் தங்களுடைய அற்புதமான திறனை வெளிப்படுத்தி ஃபீல்டிங் செய்து வருகின்றனர். சென்னை அணி வீரர்கள் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டனர். அப்பொழுது அவர்களிடம் சில கேள்வி எழுப்பப்பட்டது. கடந்த குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் சாய் சுதர்சன் அடித்த பந்தை ரச்சின் ரவீந்திரா கேட்சை நழுவ விட்டார். அது குறித்து அந்த நிகழ்ச்சியில் கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் ரச்சின் பதில் அளிப்பதற்கு முன்பாகவே குறுக்கிட்ட தோனி தன்னுடைய பதிலை தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசும்பொழுது தோனி, புதிய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கின்றார். அதே சமயத்தில் நான் பொதுவாக கேட்ச் வாய்ப்புகளை யார் தவறவிட்டாலும் அதற்கு பெரிதாக எதிர்வினை ஆற்றக்கூடிய ஆள் கிடையாது. யாராவது தங்களுடைய முதல் அல்லது 2வது போட்டியில் இப்படி கேட்ச் வாய்ப்பை தவற விடும்பொழுது என்னை போல்தான் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஒரு கேட்சை விடுவதற்காக அவரை குறை சொல்ல முடியாது. ஃபீல்டிங்கில் ரச்சின் ரவீந்திரா சுற்றி வருவதை பார்க்கும் பொழுது மிகவும் வேடிக்கையாக இருக்கும் என்று கூறியுள்ளார்.